இவர் வந்து இப்போ இந்த இடத்த வந்து ரொம்ப விரும்புவார் டைரக்டர். எப்பயுமே வந்தால் சும்மா இருக்க நேரத்தில் வர்றது, இங்கே வந்தால் பக்கத்தில் கடைக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, சாப்பிட ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு இது மாதிரி இருப்பார். இப்போ யாரோட இது இல்லாமல் அவரே எல்லாமே செஞ்சுக்கிறவார், பண்ணிக்கிறவார். அதே மாதிரி ஏதாவது டிஸ்கஷன், ஏதாவது ஆளுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வரணும்னா அவங்களும் இங்கே வர சொல்லி இது பண்ணுவார். ரொம்ப விரும்புவார் இந்த இடத்த. வைரமுத்து தோட்டம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும். அதனால் எப்பயுமே தனிமை வேற விரும்புவார். வந்தாலும் எங்களையுமே விசேஷ நாள், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நாட்கள்லாம் வாங்க எல்லோரும் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி வெளியிலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொல்லி ஒரு பெரிய டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபுல் டே வந்து ரொம்ப இதாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். அதனால அந்த இடம் அவர் ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் பண்ணணும்னு அவரோட ஆசை. இப்போ அதை வந்து இப்போ கடைசியில் இப்போ அக்காவும் இங்கே வந்துட்டாங்க, தேனிக்கு வந்துட்டாங்க. இப்போ டைரக்டர் மிஸ்ஸஸும் இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் திடீர்னு போனதுனால ஒரு பொண்ணு அதனால் திருப்பி திருப்பி இங்கே வந்துட்டு பண்ணணும்னு வந்து அவர் இங்கே பண்ணாதே அவருக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையும். அவரும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். அரசு மரியாதையோட பண்ணுறாங்க. அரசு மரியாதை ரொம்ப இன்றைக்கி பார்த்தீங்களா, ரொம்ப சிறப்பான ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போலீஸாக இருக்கட்டும், அது மாதிரி அவங்களோட ரெவன்யூ பீப்புளாக இருக்கட்டும், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இவ்வளோ சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்ல புறமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு. அவரோட ஆத்மாவுக்கு வந்து இது ஒரு பெரிய புண்ணியம். அது வந்து ஊருக்கு எவ்வளோ பெருமை அவரால். கண்டிப்பாக அவர் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே போனதே பெரிய பெருமை. இப்போ அவர் இங்கேயே அவர் வந்து அடக்கம் பண்ணுறது ரொம்ப பெருமை. அவருக்கும் பெருமை, ஊர் மக்களுக்கு பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை. எங்களை மாதிரி சொந்தக்காரங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமை.